திரைப்படம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அந்த திரைப்படம் ஸ்டார்ட் ஆகும்போதே பாத்தீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் காமிப்பாங்க. அதுக்கு ஏ சர்டிபிகேட்டா, யூ சர்டிபிகேட்டா, யூஏ சர்டிபிகேட்டா, அந்த மாதிரி நம்ம பாக்குறோம் இல்லையா. அந்த திரைப்படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்குற வழக்கம் இருக்கு. ஏன்னா இந்த திரைப்படத்தை அனைவரும் பார்க்கலாமா, இல்ல வயது வந்தவங்க தான் பார்க்கலாமா, 18+, அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் பார்க்கலாமா, இல்ல பெற்றோரோடு சேர்ந்துதான் பெற்றோருடைய அனுமதியோட குழந்தைகள் பார்க்கக்கூடிய படமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏ யூ யூஏ அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இப்போ என்னன்னா அந்த சர்டிபிகேட்லயே பாத்தீங்கன்னா இன்னும் உட்பிரிவுகள் மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட வயது உடையவங்க மேலதான் பார்க்கலாம், குறிப்பிட்ட வயது உடையவங்க ஒரு சில படங்களை பார்க்க கூடாது. ஏன்னா அந்த படத்துல உள்ள சண்டை காட்சிகள், வன்முறை காட்சிகள், அதாவது அதை வச்சு அதை பேஸ் பண்ணி தான் இதை எத்தனை வயதுக்குட்பட்டவங்க தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தணிக்கை செய்யறாங்க. அதன்படி இப்போ ஒரு 3 வகையாக சர்டிபிகேட்டை அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்போ 7 வயதுக்கு மேற்பட்டவங்க பார்க்கணும் அப்படின்னா 7 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் அந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி UA 7+ அப்படிங்கிற சர்டிபிகேட் கொடுப்பதாக அறிமுகப்படுத்திருக்காங்க. 13 வயதுக்கு மேற்பட்டவங்க பார்ப்பதற்காக UA 13+ சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அடுத்து 16 வயதுக்கு மேற்பட்டவங்க பார்க்கக்கூடிய படங்களா இருக்கு அப்படின்னா UA 16+ சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வகையான புதிய தணிக்கை சான்றிதழ்கள், திரைப்பட சான்றிதழ்களை மத்திய திரைப்பட தணிக்கை வாரியமானது அறிமுகப்படுத்திருக்கு. சோ இந்த சர்டிபிகேட் அறிமுகப்படுத்துறதுக்காக 1991ஆம் ஆண்டு விதிகள்ல மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சகமானது திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க. அதன்படிதான் இந்த 3 சர்டிபிகேட்டை இப்ப அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவு சட்டம் 1952, ஒளிப்பதிவு சட்டம் 1952 கீழ் தான் திரைப்படங்களுக்கு பாத்தீங்கன்னா தணிக்கை சான்றிதழ்கள் வழங்குவதற்கான விதிகளானது வகுக்கப்பட்டிருக்கு. சோ அதன்படிதான் அனைத்து தரப்பினரும் பார்க்கக்கூடிய படமா இருக்கு அப்படின்னா அந்த படத்துக்கு யூ சான்றிதழ், யூ சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, எல்லாருமே பார்க்கலாங்கிறதுக்கு. அடுத்து வயது வந்தவங்க, அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஏ சான்றிதழானது கொடுக்குறாங்க. அதே மாதிரி பெற்றோரோட அனுமதியோட குழந்தைகள் பார்க்கலாம், 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பெற்றோர் வழிகாட்டுதலோட திரைப்படங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான திரைப்படங்களுக்கு UA அப்படிங்கிற சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் மட்டும்தான் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு பிரிவினர் மட்டும்தான் பார்க்கணுங்கிற மாதிரியான திரைப்படங்களுக்கு எஸ் அப்படிங்கிற சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இப்போ இதுலதான் மாற்றம் செய்யும் வகையில இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட வயதுடையவங்க பார்க்கும் வகையில இப்போ 3 புதிய வகையிலான சர்டிபிகேட் அறிமுகப்படுத்திருக்காங்க.